கதைகளை பேசும் விழியருகே. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான லவ் பிஜிஎம் பேக்கேஜ், மை ஃபேவரட் சாங். ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ உங்கள் ப்ரீஷர்ட் மட்டும் போதுன்னா கரெக்டாக ஒரு 350 செகண்ட் வரைக்கும் பாஸ்டர் ஷோவாக நோட் பண்ணி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறத தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, நான் கொடுத்த ப்ரீஷர்ட் இன்புட் பண்ண பின்னாடி கீழே இருக்கிற ப்ளஸ் ஐனு கொடுத்து கரெக்டாக 1:1 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்கிற ப்ளஸ் ஐன் கொடுத்து மீண்டும் கொடுத்துட்டு இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு பிக்கு மட்டும் இந்த சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மேலே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பேக் வந்துடுங்க, ஒரே ஒரு பிக்கு தான். ஸோ இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இப்போ மீதி இருக்கிற நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு எல்லாமே நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் ஃப்ரம் பிஎன்ஜின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ நீங்கள் இன்புட் பண்ணீங்களா, ஸோ அந்த ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தினாக்கா, நான் வந்து ஒரு 3 எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா ப்ளூ கலரில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு பிளாக்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூவில் கொடுத்துருக்குன்னா ஃபர்ஸ்ட்டில் நெக்ஸ்ட் ப்ளூவில் கொடுத்துருக்க மாட்டேன், நெக்ஸ்ட் ப்ளூவில் அடுத்தடுத்த வார்த்தையிலையும் கொடுத்துருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருப்பேன், அடுத்தடுத்த வர பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ இதில் கொடுத்துருக்குன்னா நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வர க்ரீன் எஃபெக்டில் நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த வர்ற அந்த ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த ப்ளூலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பிளாக்கு, நெக்ஸ்ட்டு பிளாக்ல அதே மாதிரி தான் எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணி அடுத்தடுத்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீனில் அதே மாதிரி தான், ஜஸ்ட் எஃபர்ட்குள்ளே போகிறீங்க, காப்பி பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு க்ரீனில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த ரெட் இருக்கும், ஸோ இது அப்படியே தான் இருக்கும், இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி ஃபர்ஸ்ட்டில் வந்துடுங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு உங்களுக்கு வேணா பெட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் ஸ்கொயர் சைஸ் இமேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன், இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிஃப்ரெண்ட் தெரியுதா. ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டால் 3 லேயர் ஆஃப்ல இருக்கா, ஜஸ்ட்டு அதை நீங்கள் ஆன் பண்ணாலே போதும், உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கின்னு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.